எல்லோருக்கும் வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 13, 14, 15 3 நாள் லீவ் விட்டுருந்தாங்கல்ல, குடியரசு தினம். அந்த டயத்தில் 3 நாள் லீவ் விட்டுருந்தாங்க பார்த்தீங்களா. அந்த 3 நாள் லீவில் வந்து நாங்கள் திருப்பதிக்கு போயிருந்தோம். ஃபேமிலியாக தான் போயிருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் திருப்பதிக்கு போன எக்ஸ்பீரியன்ஸை அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ மேபி உங்கள் நிறைய பேருக்கு யூஸ் ஆகாமல் இருக்கலாம். பட் நீங்கள் திருப்பதி போகிற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நாங்கள் திருப்பதிக்கு போயிருந்தப்போ நிறையா தப்பு பண்ணோம். நாங்கள் திருப்பதிக்கு போனதே ஒரு தப்பு தான், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் நாங்கள் திருப்பதிக்கு போன டயத்தில் வந்து நிறையா தப்பு பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த தப்புலாம் மேபி நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. எல்லாரும் நல்லபடியாக போய் சேருடும். சாமி கும்பிடுங்க. புறப்படும் போது நல்ல சகனம். நாங்கள் திருப்பதிக்கு வந்து ட்ரெயினில் தான் போனோம். வெள்ளிக்கிழமை, அதாவது 13ஆம் தேதி சாயங்காலம் 6:40க்கு ட்ரெயின் எங்கள் ஊர் மானாமதுரையிலிருந்து ட்ரெயின் ஏறணும். அடுத்த நாள் காலையில் 10:10க்கெலாம் நாங்கள் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். ஸ்டேஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கே நாங்கள் க்யூவில் லைனில் நின்று தான் வெளியே வந்தோம். அப்போ க்யூவில் நிற்க ஆரம்பித்த ஆளுக தான் திருப்பதியை விட்டு வெளியே வர்ற வரைக்கும் க்யூவில் தான் நின்றுக்கிட்டு இருந்தோம். ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு டிஸ்கஷன் போச்சு. என்ன அப்படின்னா, கீழ் திருப்பதிலேருந்து மேல் திருப்பதிக்கு நடந்து போகலாமா, இல்லை பஸ்ஸில் போகலாமா அப்படின்னு, இல்லை காரில் ஏதாவது போகலாமா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போச்சு. அதுக்கப்புறமா நம்ம பஸ்லேயே போயிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. சரி, பஸ்லேயே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட திங்ஸு நாங்கள் குளிக்கணும்ல, அதுக்கு ரூம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்னைங்க 2 பேர் விசாரிக்க போயிருந்தாங்க. அந்த கேப்பில் மொத்தமாக 14 பேர் போயிருந்தோம். அதில் 2 பேர் ரூம் விசாரிக்க போயிட்டாங்க. மீதி இருக்க 12 பேர் என்ன பண்ணோம்னா சாப்பிட போயிட்டோம். அந்த கேப்பில் பக்கத்தில் ஏன்னா மணி வந்து காலைல 10 மணி ஆயிடுச்சு, பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு எல்லாருக்குமே. சாப்பிட போயிட்டோம். பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு அந்த ஹோட்டலுக்குள்ளே போனோம். அந்த ஹோட்டல் பேர்லாம் தெரில. அந்த ஹோட்டலில் போய் உட்காந்துட்டு சாப்பிட்லான்னு தோசை ஆர்டர் பண்ணால் தோசை வந்துச்சு. நம்ம ஊரில் தோசை வந்து வட்டமாக தானே இருக்கும், அங்கே ஓவல் ஷேப்பில் தோசை இருந்துச்சு. சரி, ஏதோ ஒன்று பசிக்கு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. பட் டேஸ்ட்லாம் ஒன்றும் சொல்லும்படியாக இல்லை. நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க கேப்பில் அந்த ரூம் கேட்க போன 2 பேர் வந்து வந்துட்டாங்க. இந்த மாதிரி ரூம் கிடைக்கல, ரொம்ப கூட்டமாக இருக்குது, எல்லா ரூமே ஃபுல்லாகிடுச்சு, நம்ம மேலே போயிடலாம், மேலே போயிட்டு நம்ம லக்கேஜ் வச்சுட்டு அங்கேயே குளிக்கிறதுக்கு இடம் இருக்கா, நம்ம அங்கேயே குளிச்சிடலாம், அங்கேயே நம்ம திங்ஸையும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேனில் கீழ் திருப்பதிலேருந்து மேல் திருப்பதிக்கு வேனில் போனோம். 14 பேர் போகிற மாதிரி, ஒன்றா போகிற மாதிரி ஒரு வேனில் ஒரு ஆளுக்கு 145 ரூபா டிக்கெட். இது மாதிரி காரு, ஜீப்பு, கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குது. போனால் அந்த திருப்பதி மலைக்கு ஏறுறதுக்கு முன்னாடி செக்கிங் நடந்துச்சு. பேக்கு, நம்ம வந்த வேனு, பேக்கு எல்லாத்தையுமே செக் பண்ணாங்க. செக் பண்ணி மலையேற விட்டாங்க. அந்த மலையேறது நல்லா இருந்துச்சு. நல்லா ஊட்டி கொடைக்கானலில் மலையேறினா எப்படி இருக்கும் அது மாதிரி காரில் ஏறும்போது நல்லா குளுன்னு இருந்தது மேலே போக போக போக. அதுக்கப்புறமா மேல் திருப்பதிக்கு போயாச்சு. மேல் திருப்பதிக்கு போனதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நாங்கள் குளிக்கணும், எங்களோட ட்ரெஸ்ஸை ஒரு இடத்துல வைக்கணும், எங்களோட லக்கேஜ்லாம் ஒரு இடத்துல வைக்கணும், அப்புறம் மொட்டை போடணும். எங்கள் ஃபேமிலியில் 14 பேர் போயிருந்தோம்ல, அதில் 4 பேர் மொட்டை போட போயிட்டாங்க. மீதி இருக்கிறவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, எங்கே குளிக்கலாம், நம்ம திங்ஸ்லாம் எங்கே வைக்கலாம் அப்படிங்கிறத விசாரிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்போல ஒரு பெரிய கல்யாண மண்டபம் மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே போனோம். அங்கே குறைஞ்சது ஒரு 2500 பேர் இருந்திருப்பாங்க. அங்கே குளிக்கிறதுக்கு பாத்ரூம் இருந்துச்சு. அங்கேயே குளிச்சுட்டு பக்கத்துலேயே ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு எல்லாம் ஓப்பனாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. சரி, நம்மளும் இங்கேயே குளிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு குளிக்க போனால் அந்த பாத்ரூம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்ப ஒஸ்ட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. திருப்பதி கடவுள் வந்து உலகத்தில் 2வது பெரிய பணக்கார கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கோயில் மெயின்டைன் பண்ணுற தேவஸ்தானத்தோட பக்தர்கள் குளிக்கிற பாத்ரூம் வந்து ரொம்ப படும் மோசமாக இருந்துச்சு. வேறு வழியே இல்லாமல் அங்கே குளிச்சுட்டு பக்கத்துலேயே ஓப்பனாகவே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு லைனில் நிற்கிறதுக்கு கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி எங்கள் திங்ஸ்லாம் வந்து லாக்கரில் வைக்கணும் பார்த்தீங்களா, அதுக்காண்டி மறுபடியும் அந்த 2 பேர் ரூம் விசாரிக்க போனாங்களா, அந்த அன்னைங்களே வந்து மறுபடியும் எங்கே போய் லாக்கர் எங்கே இருக்குது அப்படின்னு விசாரிக்க போயிருந்தாங்க. எல்லா லாக்கருமே ஃபுல்லு. இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு விசாரிக்கும் போது, நீங்கள் கோயிலுக்குள்ளே என்ட்ரா ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு லாக்கர் இருக்கும், அந்த லாக்கரில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜோட லைனில் நிற்கிறதுக்கு போய்கிட்டு இருந்தோம். அப்போல ஒரு மணி ஒரு 2-2:30 இருக்குன்னு நினைக்கிறேன். யாருமே சாப்பிடல. சரி, சாப்பிட்டுட்டு போய் லைனில் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு டீ கடை இருந்துச்சு. எல்லாருமே டீ குடித்தோம், வடை, சம்சா அதெல்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு ஃப்ரூட்டி அதெல்லாம் சாப்பிட்டுட்டு லைனில் நிற்கிறதுக்கு போனால் அந்த லைன் போகுது போய்கிட்டே இருக்குது. அப்புறமா அந்த லைனோட ஸ்டார்டிங்கை எப்படியே கண்டுபிடிச்சி லைனில் நிற்க ஆரம்பித்தோம்.
லைனில் நிற்க ஆரம்பித்தா குறைஞ்சது 8 மணி நேரம், ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் லைனில் நின்றுப்போம்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டம். அந்த லைனில் நிற்கும் போது எதுக்குடா திருப்பதிக்கு வந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் ஆச்சு. திருப்பி போயிடலாமா அப்படிங்கலாம் தோணுச்சு. யாரா நீங்கள் எதுக்குடா இவ்வளோ நேரம் லைனில் நிற்கிறீங்க அப்படிங்கிற அந்த டைலாக்லாம் மண்டையில் ஓடிச்சு. கஷ்டப்பட்டு 9 மணி நேரம் லைனில் நின்று ஒரு வேளையா அந்த குடோனுக்குள்ளே என்ட்ரி ஆயிடுச்சு. அந்த குடோனுக்குள்ளே என்ட்ரி ஆனப்போ எல்லாரையுமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கையில் ஒரு ஸ்லிப்பு மாதிரி கொடுத்தாங்க. அந்த ஸ்லிப்பு எதுக்கு அப்படின்னா, அந்த ஸ்லிப்பை காமிச்சாதான், சாமி கும்பிட்டுட்டு அந்த ஸ்லிப்பை காமிச்சாதான் ஃப்ரீ லட்டு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு தான் அந்த ஸ்லிப்பு. அந்த ஸ்லிப்பில் என்ன போட்டிருந்துச்சு அப்படின்னா, நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 14ஆம் தேதி விடிய காலம் 1:30க்கு அந்த குடோனுக்குள்ளே என்ட்ரி ஆனோம். அந்த ஸ்லிப்பில் என்ன போட்டிருந்துச்சுன்னா, நீங்கள் 15ஆம் தேதி மத்தியானம் 2 மணிக்கு தான் சாமியே பார்க்க முடியும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. ரைட்ரா, இவ்வளோ நேரம் இருக்க முடியாது, என்னப்பா கிளம்புவோமா அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை போக ஆரம்பிச்சிச்சு. அப்புறமா இவ்வளோ நேரம் லைனில் கஷ்டப்பட்டு நின்று உள்ளே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அந்த பாதி கடலை கடந்தாச்சு, இன்னும் மீதி தான், கடந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சரி சாமியை பார்த்துட்டே போயிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாச்சு. சரி, இப்போ எங்கள் கையில் லக்கேஜ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இந்த லாக்கரில் லாக் பண்ணி வச்சுட்டு நாங்கள் மட்டும் அந்த குடோனுக்குள்ளே போனோம். அந்த குடோனுக்குள்ளே போனால் எங்களுக்கு ஒரு பெரிய ஹால் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பொதுவான. எங்களுக்கு வந்து 23வது நம்பர்னு சொல்லிட்டு ஒரு ஹால் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஹாலுக்கு போனால் அங்கே ஏகப்பட்ட பேர் படுத்து கிடந்தாங்க. நாங்களும் படுக்கிறதுக்கு இடத்த கண்டுபிடிச்சி படுத்துட்டோம். அங்கே ஒரு பாத்ரூம் வந்தது. அந்த பாத்ரூம் வந்து க்ளீனாக இருந்துச்சு. வெளியே இருந்த பாத்ரூமோட கம்பேர் பண்ணும்போது இந்த பாத்ரூம் கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு. அப்புறம் நைட் அங்கேயே தூங்கியாச்சு. உடம்பு டயர்டில் எப்படி தூங்கணும் என்ன நடந்துச்சுன்னே தெரியல, தூங்கி எந்திரிச்சாச்சு, விடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையில் சாப்பிட்றதுக்கு உப்புமா கொடுத்தாங்க. உப்புமா ரொம்ப தப்புமா மாதிரி அந்த உப்புமா இருந்துச்சு. இருந்தாலும் அவங்கள குறை சொல்ல முடியாது, அவ்வளோ பேருக்கு சமைக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அந்த உப்புமா சாப்பிட்டுட்டு எப்படியும் மத்தியானம் 2 மணி ஆயிரம் நம்மளை கூப்பிட்றதுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பார்த்தா டக்குன்னு கூப்பிட்டாங்க, வாங்க வாங்க கோவிந்தா கோவிந்தான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. சரி ரைட்ரா, சாமியை பார்க்க போகிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் லைனில் நிற்க ஆரம்பித்தாங்க. மறுபடியும் லைனில் நின்று ஒரு வேளையாக அந்த கருவறை இருக்குல்ல, அந்த கோபுரம், அந்த கோயில் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ தான் கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். இது வரைக்கும் கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகலை. எங்களை சுற்ற விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கருவறை இருக்கிற அந்த ஏரியாவுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. என்ட்ரி ஆனதுக்கப்புறமா அங்கே கல்வெட்டுலாம் இருந்தது. அந்த கல்வெட்டுலாம் தமிழ் எழுத்துக்கள் இருந்தது. அப்போ தான் தெரிஞ்சது கோயிலே நம்ம கோயில் போல், நம்மள்ட்ட ஏமாற்றிட்டாங்க, கிச்சானாலே இழிச்சவன் தானே அப்படின்லாம் ஃபீல் வந்தது. அதுக்கப்புறமா சாமியை பார்க்குறதுக்கு உள்ளே போனால் சரியாக அந்த இடத்துலலாம் செம்ம நசுக்கி எடுத்து தான் சட்னி ஆயாச்சு. அப்புறம் ஒரு வேளையாக அந்த சாமியை பார்த்தாச்சு. அந்த சாமியை பார்க்கும்போது எப்படிமா இருந்துச்சு, விக்ரமோட இன்டர்வல் பிளாக் இருக்குல்ல, அந்த இன்டர்வல் சீன், அந்த சீன் எவ்வளோ கூஸ் பம்ப்ஸாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா 8 மணி நேரம் 10 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் சாமியை பார்க்கவும், அப்புறம் ஒரு வழியாக சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறமா வந்து பிரசாதம் கொடுத்தாங்க, லட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த டோக்கன் கொடுத்தாங்கல்ல ஃப்ரீ லட்டு வாங்குறதுக்கு. ஃப்ரீ லட்டு ஒரு லட்டு கன்ஃபார்ம் ஃப்ரீ லட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எத்தனை லட்டு வேணால் வாங்கிக்கலாம். லட்டு வாங்குறதுக்கு போனோம். 50 ரூபா லட்டு, 100 ரூபா லட்டு, 200 ரூபா லட்டு, 3 விதமாக லட்டு எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் 50 ரூபா லட்டு வாங்கிட்டு அப்புறம் லட்டு வாங்கினதுக்கப்புறம் சாப்பிட போயிட்டோம். அங்கே போய் சாப்பிட்டுட்டு சாப்பாடுலாம் சொல்கிறபடியாக அதுவும் பெருசாக இல்லை. பட் அவ்வளோ பேருக்கு சமைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அது குறை சொல்ல முடியாது. ஸோ அதனால் சாப்பிட்டுட்டு நாங்கள் லக்கேஜ் கொடுத்தோம்ல, அந்த லக்கேஜை வாங்குறதுக்கு போயிட்டோம். அங்கே போய் லக்கேஜை வாங்க போனால் ஒரு பேக்கை மட்டும் காணோம். அப்புறம் அந்த பேக்கை ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி திருப்பதியை விட்டு கிளம்பி வந்தாச்சு. கிளம்பி வரும்போது ட்ரெயினில் ஜாலியாக வந்துட்டோம், போகும்போது பஸ்ஸில் போனோம். மாறி மாறி போய் ஒரு வேளையாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஐயோ திருப்பதியை மிஸ் பண்ணுறமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. ஆக மொத்தத்தில் திருப்பதி ட்ரிப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருந்துச்சு. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, திருப்பதிக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ராப்பராக ரூம் புக் பண்ணி அந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணி ப்ராப்பராக போயிட்டு வந்துடுங்க. ஏனோ தானோன்னு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ஏன்டா திருப்பதி வந்தோம் அப்படிங்கிற ஃபீல் கண்டிப்பாக வரும். பட் ஆனால் அந்த சாமியை பார்க்கும்போது விக்ரம் என்ட்ரி தான் நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், குட்டி குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வராதிங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு பிளான் இல்லாமல் போகும்போது குட்டி குழந்தைங்க கூட்டிகிட்டு போகிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா எங்கள் அக்காவோட பையனை கூட்டிகிட்டு வந்துருந்துச்சு. பையன் ரொம்ப கஷ்டப்பட்டான். அதனால் குட்டி குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி க்ரௌடான டயத்தில் கூட்டிகிட்டு வர்றதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நன்றி, வணக்கம்.